ஒயிட் சாஸ் பாஸ்தா நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னா, கடாயில் தண்ணி பாயில் பண்ணிக்கிட்டேங்க. பாயில் பண்ண தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு அளவை டேஸ்ட் பண்ணிவிட்டு, மல்டிக்ரெயின் பாஸ்தா என்கிட்ட முருங்கை பாஸ்தாவும் மல்டிக்ரெயின் பாஸ்தா ரெண்டும் அரை அரை கப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பாஸ்தா இப்போது நல்லா ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தேன், வெந்துருச்சான்னு பார்த்தேன். முருங்கை பாஸ்தா கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துருச்சு, மல்டிக்ரெயின் லேட்டாக தான் வெந்துச்சு. அதை ரெண்டுத்தையும் நான் ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பேனில் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிட்டேங்க. அதில் நல்லா சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்குன பூண்டை சேர்த்து நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிட்டேன். மஷ்ரூம்ஸ் கொஞ்சமும் ப்ரொக்கோலி கொஞ்சமும் சேர்த்து பொடிசாக தான் நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு போட்டு சாட்டே பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு கடாயில் பட்டர் போட்டேன். பட்டர் மெல்ட் ஆன உடனே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுக்கிட்டேங்க. அதோட பாலும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன். மைதாவை நல்லா அந்த பட்டர்லேயே நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன வெங்காயத்தில் நான் 3 லவங்கம் போட்டு அதையும் அந்த பால்லையே போட்டு நல்லா கொதிக்க விட்டேங்க. பால் கொஞ்சம் கட்டியானோடனே, மைதாவோடு சேர்ந்து கட்டியானோடனே மிக்ஸ்ட் ஹர்ப்ஸை சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஒயிட் பேப்பரும் காரத்துக்கு சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா கொஞ்ச நேரம் அந்த மிக்ஸ்ட் ஹர்ப்ஸோட ஸ்மெல் எல்லாம் இறங்கணும் பாலில். அதுக்கப்புறம் நம்ம போட்டு வச்சுருந்த வெங்காயம் நல்லா வெந்திருக்கும், அதை எடுத்துடலாம். இப்போ நான் பாஸ்தாவை சேர்த்துட்டேன். அதோட நம்ம வேக வச்சுருந்த காய்கறிகளையும் சேர்த்துட்டேன். இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக அந்த பாஸ்தாவோட சாஸில் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்த உடனே கொஞ்ச நேரம் மூடி வச்சு திறந்துட்டு, நம்மக்கிட்ட இருக்கிற சீஸ் எதுவோ உங்ககிட்ட என்ன இருக்கோ, நான் மொசரல்லா சீஸ் தான் போட்டேன். அதை போட்டுட்டு திருப்பி கொஞ்ச நேரம் மூடி வச்சு அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆனோடனே நம்ம சர்வ் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஒரு நைட் டின்னருக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில்